வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து ப்ளஸ் வடிவில் கட் பண்ணி உள்ளே பூச்சி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணியில் போடலாம், இல்லைனா கருத்துரும். இப்போ தண்ணியில் போட்ட கத்திரிக்காயை அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சு வானலில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த கத்திரிக்காயை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப அதே எண்ணெயில் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணி வதக்கி வச்சு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு வானல் அடுப்பில் வச்சுக்கிங்க. அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அரைச்ச விழுதை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள்தூள் சிறிதளவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி புளி கரைசலை சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள், சுவையான அளவு உப்பு சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான குழம்பு தயார்.